ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அபூர்வமான கிருஷ்ண அங்காரக சதுர்தசி மற்றும் போதாயன அமாவாசை. நாளை அமாவாசை தினம். கிருஷ்ண அங்காரக சதுர்தசியின் சிறப்பு தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு தலைமுறையின் பாபத்தையே அழித்து எதிர்கால தலைமுறையை சுக்கமாக வாழ வைக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு இன்று அவசியம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய பித்ரு சாபம் போக்கும், பித்ருக்களின் ஆசையை பெற்றுத்தரும், சந்ததி சிறக்க செய்யும் கருட புராணத்தில் உள்ள மிக மிக சக்தி வாய்ந்த பித்ரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். இன்று அமாவாசை, ஹனுமனுக்கு உகந்த தினம். துஷ்ட சக்திகளை போக்கவல்ல ரக்ஷையாக காக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமத் ரக்ஷா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். தேய்பிரை சதுர்தசி திதி செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருமானால் அது கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்று சொல்லப்படுகிறது. இது சூரிய கிரகண புண்ணிய காலத்திற்கு சமமானது. கிரகங்களிலேயே செவ்வாய்க்கு தெய்வத்தன்மை அதிகம். சிவபெருமானின் அம்சமான வீரபத்ரரை செவ்வாய் கிரகமாக வானமண்டலத்தில் இடம்பெற்றுள்ளதாக மச்ச புராணம் கூறுகிறது. தக்ஷன் தனது மகள் தாக்ஷாயினியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஒரு சமயம் யாகம் ஒன்றை நடத்திய தக்ஷன் விரோதம் காரணமாக சிவபெருமானை யாகத்திற்கு அழைக்கவில்லை. ஆனால் மற்ற தேவர்கள் யாகத்திற்கு சென்றனர். இதனால் கோபமடைந்தார் சிவபெருமான். யாகத்தில் பங்கேற்ற தேவர்களை அழிக்க தனது கண்ணிலிருந்து வந்த அக்னியிலிருந்து வீரபத்ரரை உருவாக்கி அனுப்பி வைத்தார். அவரை பார்த்த சுக்ராச்சாரியார் அவரிடம் பணிந்து மன்னிப்பு கோரினார். வீரபத்ரரும் அவரை விட்டுவிட்டார். மற்றவர்களை அழித்தார். தேவர்கள் அவரை சாந்தப்படுத்தினர். பின்பு சுக்ராச்சாரியாரும் மற்றவர்களும் அவரை செவ்வாய்க்கோளாக இருக்கும்படி வேண்டினர். ஆங்காரம் எனும் கோபம் தணிந்த அவர் அங்காரகன் ஆனார். இது ஒரு புராணம். மற்றொரு புராணப்படி இவர் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வழிந்த திரவத்திலிருந்து பிறந்தவர் என்பர். சிவந்த இந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்தால். பூமாதேவி வளர்த்ததால் பூமிகாரகன் எனப்படுகிறார். நிலம் வாங்க விரும்புவோருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் வேண்டும் என்பர். செவ்வாயை வழிபட உகந்த தினம் இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி. பூமி யோகம் உண்டாகும், செவ்வாய் தோஷம் நீங்கும். சில குடும்பங்களில் கொடிய பாவம் இருக்கும். இது வழி வழியாக வந்து நம்மை கஷ்டப்படுத்தும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு தலைமுறையில் இருந்த தாத்தா தன் மனைவி பிள்ளைகளை கைவிட்டிருக்கலாம். சிலர் கொலை கூட செய்திருக்கலாம். சிலர் பெண்களை ஏமாற்றி கைவிட்டிருக்கலாம். கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் கையாடி இருக்கலாம். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் விட்ட சாபம் எத்தனை தலைமுறையானாலும் தொடரும். அந்த குடும்பங்களில் உள்ள பெண்கள் கணவனை இழப்பதும் கைவிடப்படுவதும் ஆண்களால் ஏமாற்றப்படுவதும் அகால மரணம் அடைவதுமான சம்பவங்கள் தொடர்ந்து இருக்கலாம். இவர்களின் பரம்பரை வறுமையில் வாடும். ஒருவேளை பணம் இருந்தாலும் நிம்மதியின்றி வாழ்வர். இந்த தலைமுறை மட்டுமின்றி எதிர்கால பரம்பரைக்கும் இந்த சாபம் தொடரும். இது மட்டுமல்ல, சில குடும்பங்களில் தற்கொலைகள் கூட நிகழ்ந்திருக்கலாம். அந்த ஆத்மக்கள் அமைதியின்றி அலையும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமையும் நாள் இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி நாள். இந்த நாளில் பித்ரு தேவதைகளை வணங்கி பித்ரு ஸ்தோத்திரம் சொல்ல தவற வேண்டாம். இது பித்ருக்களின் ஆசையை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். முக்கியமாக முன்னோர் பாவம் நம்மை தொடராது. இத்துடன் குலதெய்வ வழிபாடும் மிக முக்கியம். இது சாதாரண கஷ்டத்தை அல்ல, ஒரு தலைமுறையின் பாபத்தையே அழித்து எதிர்கால தலைமுறையை சுக்கமாக வாழ வைக்கிறது. இந்த நன்னாளில் நாம் மிக சக்தி வாய்ந்த கருட புராணத்தில் உள்ள பித்ரு ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். பித்ரு ஸ்தோத்திரம். ருச்சிருவாச்ச நமஸ்யேகம் பித்ருன் பக்த்யா ஏவ சந்த்யதி தேவதாः தேவைரபி ஹி தர்ப்யந்தே யே ஸ்ராதேஷு ஸ்வதோத்தரைः நமஸ்யேகம் பித்ருன் ஸ்வர்கே யே தர்ப்யந்தே மஹர்ஷிபிः ஸ்ராதைர்மனோமயைர்பக்த்யா புக்தி முக்திமபீப்சுபிः நமஸ்யேகம் பித்ருன் ஸ்வர்கே சித்தா சந்தர்ப்பயந்தி யான் ஸ்ராதேஷு திவ்யை சகலைருபஹாரைரனுத்தமைः நமஸ்யேகம் பித்ருன் பக்த்யா ஏர்ச்யந்தே குஹ்யகைர்திவி தன்மயத்வேன வாஞ்சத்பிர்ரித்திர்யாத்யந்திகீம் பராம் நமஸ்யேகம் பித்ருன் மத்யைரர்ச்யந்தே புவி யே சதா ஸ்ராத்தேஷு ஸ்ரத்தயாபீஷ்டலோகபுஷ்டிப்ரதாயினः நமஸ்யேகம் பித்ருன் விப்ரைரர்ச்யந்தே புவி யே சதா வாஞ்சிதாபீஷ்டலாபாய பிராஜாபத்யப்ரதாயினः நமஸ்யேகம் பித்ருன் யே வை தர்ப்யந்தேரண்யவாசிபிः வன்யை ஸ்ராதைர்யதாகாரைஸ்தபோ நிர்தூதகல்மஷைः நமஸ்யேகம் பித்ருன் விப்ரைர்நைஷ்டிகைர்தர்மசாரிபிः ये संयतात्मभिर्नित्यं सन्तर्प्यन्ते समाधिभिः
नमस्येऽहं पितॄन् श्राद्धैराजन्यास्तर्पयन्ति यान् कव्यैरशेषैर्विधिवल्लोकद्वयफलप्रदान् नमस्येऽहं पितॄन् वैश्यैरर्च्यन्ते भुवि ये सदा स्वकर्माभिरतैर्नित्यं पुष्पधूपान्नवारिभिः नमस्येऽहं पितॄन् श्राद्धे शूद्रैरपि च भक्तितः सन्तर्प्यन्ते जगत्कृत्स्नं नाम्ना ख्याता सुकालिनः नमस्येऽहं पितॄन् श्राद्धे पाताले ये महासुरैः सन्तर्प्यन्ते सुधाकारास्त्यक्तदम्बमदैः सदा नमस्येऽहं पितॄन् श्राद्धैरर्च्यन्ते ये रसातले भोगैरशेषैर्विधिवन्नाकैः कामानभीप्सुभिः नमस्येऽहं पितॄन् श्राद्धैः सर्पैः सन्तर्पितान् सदा तत्रैव विधिवन्मन्त्रभोगसम्पत्समन्वितैः पितॄन्नमस्ये निवसन्ति साक्षात् ये देवलोकेतमहीतले वा तथान्तरिक्षे च सुरारिपूज्यास्ते मे प्रतीच्छन्तु मनोपनीतं पितॄन्नमस्ये परमार्थभूता ये वै विमाने निवसन्त्यमूर्खाः यजन्ति यानस्तमलैर्मनोभिर्योगीश्वराक्लेशविमुक्तिहेतून् पितॄन्नमस्ये दिव्ये च मूर्ता स्वदा भुजकाम्य फलाभिसन्धौ प्रधानशक्ता सकलेप्सितानां विमुक्तिदायेन संहितेषु तृप्यन्तु तेऽस्मिन् पितरः समस्ता इच्छावतां ये प्रदिशन्ति कामान् सुरत्वमिन्द्रत्वमितोऽधिकं वा गजाश्वरत्नानि महागृहाणि सोमस्य ये रश्मिषु येऽर्कबिम्बे शुक्ले विमाने च सदा वसन्ति तृप्यन्तु तेऽस्मिन् पितरोन्नतो यैर्गन्धादिना पुष्टिमितो व्रजन्तु येषां हुतेऽग्नौ हविषा च तृप्तिर्ये भुञ्जते विप्रशरीरसंस्थाः ये पिण्डदानेन मुदं प्रयान्ति तृप्यन्तु तेऽस्मिन् पितरोन्नतो यैः ये खड्गमांसेन सुरैरभीष्टैः कृष्णौ स्थिलैर्दिव्यमनोहरैश्च कालेन शाकेन महर्षिवर्यैः सम्प्रीणितास्ते मुदमत्र यान्तु कव्यान्यशेषाणि च यान्यभीष्टान् यतीव तेषां मम पूजितानां तेषां च सान्निध्यमिहास्तु पुष्पगन्धाम्बुजोजेषु मया कृतेषु दिने दिने ये प्रतिगृह्णतीर्चां मासान्तपूज्या भुवि येष्टकासु ये वत्सरान्तेऽभ्युदये च पूज्या प्रयान्तु ते मे पितरोऽत्र तुष्टिं पूज्या द्विजानां कुमुदेन्दुबासु ये क्षत्रियाणां ज्वलनार्कवर्णाः तथा विशां ये कनकावदाता नीलीप्रभाशूद्रजनस्य ये च तेऽस्मिन् समस्ता मम पुष्पगन्धधूपाम्बुभोज्यादिनिवेदनेन तथाग्निहोमेन च यान्ति तृप्तिं सदा पितृभ्यः प्रणतोऽस्मि तेभ्यः ये देवपूर्वाण्यभितृप्तिहेतो रश्नन्ति कव्यानि शुभाहृतानि तृप्ताशये भूतिसृजो भवन्ति तृप्यन्तु तेऽस्मिन् प्रणतोऽस्मि तेभ्यः रक्षांसि भूतान्यसुरांस्ततोग्रान् निर्नाशयन्तु त्वशिवं प्रजानाम् आद्यासुराणाम् अमरेश पूज्यास्तृप्यन्तु तेऽस्मिन् प्रणतोऽस्मि तेभ्यः अग्निस्वाता बर्हिषद आज्यपासोमपास्तथा व्रजन्तु तृप्तिं श्राद्धेऽस्मिन् पितरस्तर्पिता मया अग्निस्वाताः पितृगणाः प्राचीं रक्षन्तु मे दिशं तथा बर्हिषदः पान्तु यां यां मे पितरः सदा प्रतीचीमाज्यपास्तद्वदुदीचीमपि सोमपाः रक्षो भूतपिशाचेभ्यस्तथैवासुरदोषतः सर्वतः पितरो रक्षां कुर्वन्तु मम नित्यशः विश्वो विश्वभुगाराध्यो धर्मो धन्यशुभाननः भूतिदो भूतिकृद्भूतिः पितॄणां ये गणानव कल्याणः कल्यदः कर्ता कल्यः कल्यतराश्रयः
कल्यता हेतुरणगः षडिमेते गणा स्मृताः वरो वरेण्यो वरदस्तुष्टिदः पुष्टिदस्तथा विश्वपाता तथा धाता सप्तैते च गणा स्मृताः महान् महात्मा महितो महिमावान् महाबलः गणाः पञ्च तथैवैते पितॄणां पापनाशनाः सुखदो धनदश्चान्यो धर्मदोऽन्यश्च भूतिदः पितॄणां कथ्यते चैव तथा गणचतुष्टयम् एकत्रिंशत् पितृगणा यैर्व्याप्तमखिलं जगत् तयेवात्र पितृगणास्तुष्यन्तु च मदाहितम् इति श्रीगरुडपुराणे रुचिकृतपितृस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இன்று அமாவாசை. நாம் துஷ்ட சக்திகளிலிருந்து நம்மை காக்கும் ஸ்ரீ ஹனுமத் ரக்ஷா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ஹனுமத் ரக்ஷா ஸ்தோத்திரம். வாமே கரே வைரிபிதம் வகந்தம் ஷைலம் பரே ஸ்ருங்கலகாரடங்கம் ததானமச்சாச்ச சுவர்ணவர்ணம் பஜே ஜ்வலத் குண்டலமாஞ்சனேயம் पद्मरागमणिकुण्डलत्विषा पाटलीकृतकपोलमस्तकं दिव्यहेमकदलीवनान्तरे भावयामि पवमाननन्दनम् उद्यदादित्यसङ्काशमुदारभुजविक्रमं कन्दर्पकोटिलावण्यं सर्वविद्याविशारदं श्रीरामहृदयानन्दं भक्तकल्पमहीरुकम् अभयं वरदं दोर्भ्यां कलये मारुतात्मजं वामहस्ते महाकृच्छ्र दशास्य करमर्दनम् उद्यद्वीक्षणकोदण्डं हनुमन्तं विचिन्तयेत् स्फटिकाभं स्वर्णकान्तिं द्विभुजं च कृताञ्जलिं कुण्डलद्वयसंशोभिमुखाम्बोजं हरिं भजे इति श्रीहनुमद्रक्षास्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्.